ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 11th இங்கிலீஷ்க்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்க போகிறோம். ஸோ குவார்டர்லி எக்ஸாமுக்கு வரக்கூடிய கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருந்து பல கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு உறுதியாக சொல்லிடுறேன், ஆணித்தனமாக கூட சொல்லிடுறேன் பசங்களா. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைச்சிடும். ஸோ நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணலாம், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்ற வரைக்கும் ஃபுல்லாக தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ அதை பக்கத்துக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்கன்னா நம்ம போடக்கூடிய அனைத்து சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மாடல் கொஸ்டின் தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இன்னொரு முக்கியமான மேட்ரு, நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் உடனே ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், சரிங்களா? சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சினானிம்ஸ்ப்பா. ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் சொல்கிறேன், அதுக்கு நான் ஆன்சர்ஸ் ஃபைண்ட் பண்ணி பார்த்துங்க. சப்போஸ் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சினானிம்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஆட்டோபயோகிராஃபிஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்டு. ஸோ அக்கம்ப்ளிஷ்டுக்கு செகண்ட் ஒன்று கம்பல்டு, தேர்ட் ஒன்று ஆபிள். ஸோ இதுக்கான சினானிம் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் ஆன்டனிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோர்த் ஒன் மோனோட்டோனஸ், நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பிரின்சிலி, சிக்ஸ்த் ஒன் ஆன்டிபதி. ஸோ இதுக்கான ஆன்டனிம்ஸ் என்னென்ன, ஸோ அதை சூஸ் பண்ணி பார்த்து வச்சுங்கப்பா, சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் ஸ்டார்ட் ஆயிரும் உங்களுக்கு. செவன்த் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்க்கான அக்ரோனியம் என்ன, அதை பார்த்து வச்சுங்க. எயித் ஒன் கரெக்ட் காம்பினேஷன் ஃபார் த காம்பவுண்ட் வேர்டு சன்ஷேட். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர்னு பார்த்து வச்சுங்க. நைன்த் ஒன் சூஸ் த கரெக்ட் காம்பினேஷன் ஆஃப் த பிளண்டட் வேர்டு பிட். ஸோ பிட்டுகள் பிளண்டட் வேர்டு என்ன, கீழே ஆப்ஷனில் பார்த்து வச்சுங்க. டென்த் ஒன் சூஸ் த மீனிங் ஆஃப் த அண்டர்லைன்ட் ஃபாரின் வேர்டு, அதாவது இந்த அலையஸ். ஸோ அலைஸ், ஸோ இதுக்கான ஃபாரின் வேர்டு ஈக்குவலண்ட் வேர்டு என்ன, கீழே இருக்கிற ஆப்ஷனில் சூஸ் பண்ணி வச்சுங்க. 11th ஒன் ரைட் டெஃபினேஷன் ஃபார் த கிவன் டெம். ஃபோட்டோஃபோபியா, ஸோ எதுக்காக ஃபோட்டோஃபோபியான்னு எது சொல்லுவாங்க, ஸோ அது பார்த்து வச்சுங்க. 12th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த சூட்டபிள் மீனிங் ஃபார் த இடியம் ஃபவுண்ட் இன். ஸோ இடியம் கொடுத்துருக்காங்க, ஏ ட்ராப் இன் த ஓஷன். ஸோ இந்த இடியத்துக்கான கரெக்டான வேர்டு எது என்னென்னு பார்த்து வச்சுங்க ஆப்ஷன்ஸ்லேருந்து. 13th ஒன் ரிப்ளேஸ் த ஃப்ரேசல் வேர்ப் கொடுத்துருக்காங்க, இன்ட்டு சிங்கிள் வேர்டாக மாற்றணும், லுக்கிங் த்ரூ. ஸோ இந்த ஃப்ரேசல் வேர்புக்கான சிங்கிள் வேர்டு என்ன கீழே அப்படின்ற ஆப்ஷனில் இருக்குது பார்த்து வச்சுங்க. 14th ஒன் சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸ் டு த ரூட் வேர்டு மாடம். ஸோ மாடம்கான உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸ் என்ன கரெக்டாக பார்த்து வச்சுக்கா, போஸ்ட் மாடம் தான் சொல்லுவாங்க, அதை நான் சொல்லிடுறேன். 50th வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் பேட்டர்னு ருத்ராஜ் ஸ்கோர்ட் ஏ செஞ்சுரி இந்த ஃபைனல் மேட்ச். ஸோ இதற்கான சென்டென்ஸ் பேட்டர்ன் என்ன, அதை பார்த்து வச்சுங்கப்பா. 16th ஒன் ஜம்ப் டேஷ் த புல். ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்து வச்சுங்க. 17th ஒன் சூஸ் த அன்கிளிப்டு ஃபார்ம் ஆஃப் த வேர்டு. ஸோ கேஃபிடேரியா, ஸோ இதுக்கான அன்கிளிப்டு வேர்டு என்ன, ஸோ பார்த்து வச்சுங்கப்பா. நெக்ஸ்ட் 18th ஒன் ரீப்ளேஸ் த அண்டர்லைன் வேர்டு வித் எஃபமிஸ்டிக் எக்ஸ்பிரஷன், இஸ் ஆல்வேஸ் லேட் டு ஸ்கூல். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்து வச்சுங்க. 9th ஒன் கரெக்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட் ஃபார் அப்பிடைசர். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்து வச்சுங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 20 ஃபில் இன் வித் ஏ ரிலேட்டிவ் ப்ரொனவுன். த மேனேஜ்மெண்ட் இஸ் த ஒன் டேஷ் ப்ராமிஸ் டு பிளாக் இட் ஆஃப். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயம் லைன்ஸ் கொடுத்து ஆன்சர் கண்டுபிடிக்க மாதிரி வரும். ஸோ அதில் 21 வந்து பார்த்தீங்கன்னா ஓம் டஸ் ஐ ரெஃபர்ஸ் டு. பி வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எம்ப்ளாய்ட் இயர். ஸோ செகண்ட் ஒன் வந்து ஏ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ். பி வந்து வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். 23 வந்து வாட் பிளேசஸ் த ஈகோ. பி வந்து பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ். 24 வந்து பார்த்தீங்கன்னா ஓம் டஸ் த போய்ட் அட்மைர். பி ஃபார் வாட் ரீசன்ஸ் டு த அத்லெட்ஸ் வெட்டு. 25 வாட் இஸ் மீன் பை 1000 blended notes. பி வேர் இஸ் த போய்ட் சிட்டிங். 26 வந்து பார்த்தீங்கன்னா வாட் டஸ் எவன் ரெஃபர் டு. பி வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இம்ப்ளைட் இன் த லைன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டைரக்ட் ஸ்பீச் ஸ்டார்ட் ஆயிரும். 27 த ஹெட் மாஸ்டர் அட்வைஸ்ட் அஸ் நாட் டு வேஸ்ட் டைம். ஸோ இந்த இதில் இருக்கிறது எல்லாம் ஒரு மாடலில் பார்த்து வச்சுட்டு நல்லா படித்து வச்சுக்கப்பா, கண்டிப்பாக நீங்கள் செம்மையாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் 11th இங்கிலீஷ் குவார்டர்லியை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 29 வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் டு அதர் வாய்ஸ். முகமது ஃபாலோஸ் த ரூல்ஸ், பேசிவ் வாய்ஸ் மாற்றணும். 30 வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் ஏ பேஷனட் வாலிபால் ஃபேன், ஐ ப்ரிஃபர் ஃபுட்பால். ஓகேங்களா? ஸோ கம்பைன் சென்டென்ஸ் யூசிங் பட்டை வச்சு மாற்றணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 3 ரெஃபரன்ஸ் கான்டெஸ்ட்டுப்பா. ஸோ இந்த லைன்ஸ் வந்து எந்த போயமில் இருக்குது அப்படின்றத பார்த்து வச்சு நீங்கள் இது எழுதிங்க, அது கான்டெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ்ப்பா. ஸோ 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும். கிராண்ட் மதர் இஸ் ஸ்ட்ராங் மைண்டட் ஜஸ்டிஃபை. வை டிட் மேரி கோம் ஃபீல் ஷீ வாஸ் லக்கி. 36 ஹவு டு சைக்காலஜிஸ்ட் இன்டர்பிரேட் ஃபர்கட்ஃபுல்னஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனி தெரியாதுன்னா போதும்ப்பா, உங்களுக்கு இப்போ ஒரு பாட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் வந்து அதை ரெப்ரசென்ட் பண்ணி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றத சூஸ் பண்ணி வச்சிங்கப்பா, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 38 ஹவ் வில் யூ அரேஞ்ச் ஏ பிக்னிக் ஃபார் யுவர் கிளாஸ், டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ப்ரீஃப்லி. அதாவது உங்கள் கிளாஸில் பிக்னிக் போகிறாங்க. ஸோ நீங்கள் அந்த பசங்களெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ப்ராசஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதை ரிட்டன் பண்ணோம். நெக்ஸ்ட் 39 வந்து ஃப்ரேம் ஏ டயலாக் பிட்வீன். ஓகேங்களா? மினிமம் ஆஃப் 3 எக்ஸ்சேஞ்சஸ் பிட்வீன் டாக்டர் அண்ட் பேஷண்ட்.
ஸோ 3 எக்ஸ்சேஞ்ச் என்ன பார்த்தீங்கன்னா டாக்டர் பேஷண்ட் 1 எக்ஸ்சேஞ்சஸ் டாக்டர் பேஷண்ட் அந்த 3 எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 40 பாஸ் கம்ப்ளீட் த ப்ரோ ஆஃப் யூசிங் த வேர்ட்ஸ் கிவன் பிலோ ஓகேங்களா. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடி டேஷ் த ரேஸ் டேஷ் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ் ஆல் த கிளிட்டர்ஸ் இஸ் நாட் டேஷ். ஸோ கீழே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்து போட்டணும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்ட் 4. ஸோ பார்ட் 4 உங்களுக்கு தெரியும் பேராகிராஃபு டிஸ்கிரைப் த மேரிகாம் பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் டியூரிங் ஆர் இட் இஸ் த எஃபிஷியன்சி ரேதர் தென் த இன்எஃபிஷியன்சி ஆஃப் ஹியூமன் மெமரி தட் கம்பல்ஸ் மை வண்டர் நேம் ஏ ஃபியூ ஆஃப் த மேட்டர்ஸ் ரிகார்டிங் விச் மெமரி ஒர்க்ஸ் இன்எஃபிஷியன்ட்லி ஓகேங்களா. 42 வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம். ஸோ அந்த போயம் பற்றி எழுதுறது அல்லது ஆர் டூ யூ திங்க் தட் த poet wants to say that man is unhappy because he has lost his link with nature and forgotten how to enjoy nature or because man is cruel to other men ஓகேங்களா. ஸோ 43 பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேராகிராஃபா. ஸோ இது வந்து டெவலப் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். சப்ளிமெண்ட்ரி ஸ்டோரி தான் ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து 44 மேக்ஸ் நோட் மேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேராகிராஃப் பார்த்து நோட்ஸ் மேக்கிங் எழுதணும். ஸோ அதில் ஜென்ரலாக நீங்கள் எழுத வேண்டியது தான். ஸோ 45 அட்வர்டைஸ்மெண்ட் மேக் பண்ணிட்டுப்பா ரொம்ப ஈஸி. அட்வர்டைஸ்மெண்ட் மேக் பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி மாடல் வச்சு நீங்கள் பார்த்து வச்சிங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து 46 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் த எரர். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருவாங்க. இல்லை என்னென்ன மிஸ்டேக் இருக்குது இஸ்ஸு வாசலாம் மிஸ்டேக்காக இருக்கும் அதை நீங்கள் ஃபைன் பண்ணணும் ஓகேங்களா. அது பார்த்து வச்சிங்க இந்த மாடலில். நெக்ஸ்ட்டு அல்லது அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இல்லை செமி மாடல் வேர்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபிள் லிங்க் வேர்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். ஒரு 4 கொஸ்டின் கொடுப்பாங்க. ஸோ அதையும் பார்த்து வச்சிங்க. லாஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கே தெரியும் பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கு ஆன்சர் பண்ணணும். அப்படி இல்லைனா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஏ ரிப்போர்ட் ஆஃப் யுவர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டே இன் அபவுட் 150 வேர்ட்ஸ். ஸோ நீங்கள் ஒரு கதை எழுதுற மாதிரி வரும் சரிங்களா. இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க இங்கிலீஷில் அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி தொடர்ந்து எல்லா சப்ஜெக்ட் போட்டுன்னு இருக்குப்பா. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேங்கப்பா. மெயின் மேட்ரு நம்ம போடுற எல்லா வீடியோ மிஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் உடனே ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தேர்வு தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க.